ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம காய் எதுவும் வீட்ல இல்லாதப்ப செய்யக்கூடிய ஒரு கடி. கடி சாவல்னு சொல்லுவாங்க ஹிந்தியில அவங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலு தான் இதுவுமே. சூப்பரா இருக்குங்க. தயிரு, கடலை மாவு அது 2 இருந்தாலே நம்ம சீக்கிரமா பண்ணி முடிச்சிரலாம். அப்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துரலாமா? வாங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில 1/2 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 1 கப்பு தயிர் ஊத்துறேன். தயிர் ஊத்திட்டு இது கூட கொஞ்சம் மசாலா. மசாலானா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மொளகாத்தூள். அது தனி மொளகாத்தூள் தான். நீங்க எக்ஸ்ட்ரா வேணுனா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எனக்கு எப்பவுமே காரம் கம்மின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி, கொஞ்சம் தண்ணினா 2 கப்பு தண்ணி ஊத்துறேன். 2 கப்பு தண்ணி ஊத்தி, தேவையான அளவுக்கு உப்பு. அதாவது 1 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றுறதுனால கொஞ்சம் நிறையா தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு கலக்குனீங்கன்னா நல்லா வராது. அதனால் விஸ்கு வச்சு கலக்கிக்கோங்க. இல்லைன்னா முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்க பழகிக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 பிஞ்சு வெந்தயம். நல்லா வெடித்து வரும்போது கூடவே 2 பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுடலாம். பெருங்காயமும் பொரிஞ்சாச்சு. இனி இதில் 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான். எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடியா கறியா அது இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து 1 கப்பு தயிர், 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அது பத்தாது. திரும்ப ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்தை அலம்பி அதுவும் இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். தயிர் கொதிக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் காலகாலமாக செஞ்சு சாப்பிட்றது தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், நல்லா கொதித்து வந்தாச்சு. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. நல்லா கொதித்து உங்கள் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு கூட சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.